ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பேபி பர்த்து, அதாவது ஒரு உமன் கன்சீவ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் யார்? இப்போ மேரேஜுக்கு முன்னாடி சப்போஸ் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டா பொண்ணுங்களை பசங்க ப்ளேம் பண்ணுவாங்க. பசங்க வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சால் அவங்களும் ப்ளேம் பண்ணுவாங்க. ரீசன் என்னென்னா, அவன் பையன் அப்படி தான் இருப்பான், பொண்ணு நீ தான் பத்திரமா இருக்கணும், அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அன்வான்ட் ப்ரெக்னென்சி ஆயிடுச்சுன்னா அப்போ ஃபேமிலி யாரும் ப்ளேம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார சண்டை வரும். நான் வெயிட் பண்ண சொன்னேன், நீ வெயிட் பண்ணல, நீ வெயிட் பண்ண சொன்ன, நான் வெயிட் பண்ணலன்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளார சண்டை வரும். ஒரு சிலர் ஒரு நல்ல டெசிஷன் எடுப்பாங்க, ஒரு சிலர் அபார்ஷன் பண்ணுவாங்க. இது அவங்களுடைய பர்சனல். ஆனால் ஒரு உமனுக்கு சேஃபான ப்ரெக்னென்சி நாட் ஒன்லி ப்ரெக்னென்சி, ஃபஸ்ட்டு 6 ஆஃப்டர் மேரேஜ் தான் ரொம்ப சேஃப். பிஃபோர் மேரேஜ் நீங்கள் யார் கூட இருக்கீங்க, என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் அஃபெக்ட் ஆவீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வெர்ஜினை லாஸ் பண்ணிட்டு சப்போஸ் ப்ரெக்னென்சி ஆனால் அந்த பேபியை உங்களால் கேரி பண்ண முடியாது, நீங்கள் அபார்ஷன் போவீங்க. அபார்ஷன்ன்றது ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது, அது ஒரு எமோஷன். இப்போ ஒரு அபார்ஷன் நடந்துச்சுன்னா அது 4 ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரிக்கு ஈக்குவலானது. ஆனால் நீங்கள் இந்த சர்டைன் சுச்சுவேஷனில் அது ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. அபார்ஷன் கேட்டால் மிஸ்கேரேஜ்ன்றாங்க, கரு வளர்ச்சி இல்லைன்றாங்க, அன்வான்ட் பேபி எங்கள் ஃபேமிலிக்கு தெரியாமல் நடந்துருச்சு, அப்படி இப்படின்னு ரீசன் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு உமன் கன்சீவ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் மென் மட்டும்தான். இது அவங்க தப்பான எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்துக்காமல் போனாலும் சரி, அவங்களோட சான்ஸ். ஒரு உமனோட அந்த ஓவம், அந்த கருமுட்டையை வச்சு எந்த பொண்ணாலும் ப்ரெக்னென்சி ஆக முடியாது. அப்படியே ஆனாலே 100ல் 1 2 ஆகும். ஆனால் எந்த ஒரு மென்னோட சேமன், அந்த உயிரணுக்கள்னுவாங்களே, அது இல்லாமல் எந்த உமனாலையும் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. இப்போ சப்போஸ் உங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் லிவிங்லே இருந்தீங்கன்னா கூட நீங்கள் காண்டம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம், இல்லைனா சேமன் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் அவுட் பண்ணுறது நல்லது. அப்புறம் அது நடந்துருச்சு, சரி எங்களால் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்னா உடனே டேப்லெட் கிடைக்குது. 72 ஹவர்ஸில் டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, நிறையாவே இருக்குது. அதை விட்டுட்டு 2 மாதம் 3 மாதம் ஆனதுக்கு பின்னாடி 2 பேரும் சண்டை போட்டு அந்த குழந்தைய கலைச்சி, இல்லை வீட்டுக்கு தெரியாமல் அந்த குழந்தைய பர்த் பண்ணி அதை ஒரு ஆர்ஃபனேஜில் விடுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் சேஃப்டியாக இருக்கலாம். ஒரு டேப்லெட் போடுறதுனால ஒரு எஃபெக்ட் ஆக போகிறதில்ல. அப்படியே அஃபெக்ட் ஆனாலும் நீங்கள் மட்டும்தான் ஆவீங்க. அந்த குழந்தை லைஃப் நல்லாயிருக்கும், அந்த குழந்தை பிறக்காமலே போயிடும். ஆனால் ஒரு ஆர்ஃபனேஜில் விட்டுட்டா அந்த குழந்தை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏங்கி அந்த குழந்தை நிறையா கஷ்டப்படுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு மென் கண்ட்ரோலாக இருங்க. அப்படி முடியல, என்னால் எங்களுக்கு 2 பேருக்குள்ளார நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் நாங்கள் இன்டர் கோர்ஸ் இருந்தங்க அப்படின்னாலும் நீங்கள் மேரேஜ் பண்ணதுக்கு பின்னாடி இருங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் ரிஜிஸ்டர் மேரேஜாவது பண்ணிடுங்க. ஏன்னா அது ஒரு சேஃப்டி பொண்ணுங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பொண்ணுங்க யாருமே பசங்கக்கிட்ட தேவையில்லாத இந்த ஏன் பெஸ்டி ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போகாதீங்க. உங்களுக்கு அப்படி செக்ஸ் தான் லைஃப்னு தோணுச்சுன்னா ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் என்ன பண்ணாலும் அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார தான் இருக்கும். ஆனால் பிஃபோர் மேரேஜ் உங்களுக்கு ஏதாவது நடந்து அந்த பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்போ நீங்கள் அங்கே அஃபெக்ட் ஆகிறது நீங்கள் மட்டும்தான். இல்லை ஃப்யூச்சரில் உங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்போ ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக கூட இருக்கலாம், அப்போ அவங்க விட்டுட்டு போயிட்டா அது ரொம்ப ரிஸ்க்கு. முடிஞ்ச அளவுக்கும் பிஃபோர் மேரேஜ் யாரும் செக்ஸில் பற்றி யோசிக்காதீங்க. அந்த பக்கம் யார் பசங்க கூப்பிட்டா கூட பொண்ணுங்க தான் சேஃப்டியாக இருக்கணும். பையன் விட்டுட்டு போயிட்டே இருந்துருவான், ஆனால் பொண்ணால் விட்டுட்டு போக முடியாது. அபார்ஷன் பண்ணாலும் வீட்டில் தெரிஞ்சிடும். நீங்கள் அப்படியே தெரியாமல் பண்ணிங்கன்னா கூட அது ஃப்யூச்சரில் அஃபெக்ட் ஆகக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் தான் அஃபெக்ட் ஆகுவீங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லை, அபார்ஷன் தானே பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதனால் நிறையா சைடு எஃபெக்ட் இருக்குது. அடுத்த பேபி பிறக்காமலும் போகலாம், இல்லை அடுத்த பேபி கன்சீவ் ஆனால் திருப்பியும் அபார்ஷன் ஆகிட்டே கூட இருக்கலாம்.
நீங்கள் சேஃப்டியாக இல்லாத வரைக்குமே பசங்களை பற்றி நீங்கள் கேரி பண்ணிக்காதீங்க. பொண்ணுங்க சேஃப்டியாக இருங்க, பசங்க வந்து சேஃப்டியாக இருக்கணும். அவங்க சொன்னாலையும் அவங்க கேரி பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே கேரி பண்ணுறவனாக இருந்தால் கண்டிப்பாக பிஃபோர் மேரேஜ் எந்த ஒரு நல்ல பையனுமே இன்டர் கோர்ஸ்க்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணவோ இல்லை நீங்களே கேட்டால் கூட அவன் உங்கள் கூட இருக்க மாட்டான். அப்படியே அவன் நல்லவன் வல்லவன் அப்படியே நீங்கள் சொன்னாலையும் அவன் உடனே மேரேஜ் பண்ணிப்பான், இல்லை வீட்டில் சொல்லி ஏதாவது ஸ்டெப் எடுக்குவான். ஆனால் அவங்களுடைய தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு போகிறவங்கள நினச்சி நீங்கள் பின்னாடி ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணி நீங்கள் அவங்க விட்டுட்டு போனான்னா கூட அது வேறு கெத்தாக இருக்கும். ஆனால் பிஃபோர் மேரேஜுக்கு நீங்கள் அப்படி நடந்து நீங்கள் உங்களுக்கு தெரியுதோ தெரியல, நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு உங்கள் அம்மா இப்படின்னு சொன்னால் அந்த பேபி அஃபெக்ட் பண்ண உங்களே அஃபெக்ட் பண்ணால் அது லைஃப் லாங் ரொம்ப அப்படியே நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்டர் கோர்ஸ் வந்து பிஃபோர் மேரேஜ் பொண்ணுங்க அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆனால் பசங்க தான் முக்கியமாக கண்ட்ரோலில் இருக்கணும். ஆனால் இந்த காலத்தில் பசங்களை நம்பவும் முடியறதில்ல, பொண்ணுங்களை நம்பவும் முடியறதில்ல. ஆனால் இதில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அஃபெக்ட் ஆகிறவங்க மேபி 90% நல்லவங்க தான். கெட்டவங்க வந்து அது சர்வ சாதாரணமாக ஃபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி ஒருத்தர் கூட நாளைக்கு ஒருத்தர் கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அவங்களுக்கு இவங்க கூட இருந்து ஒரு அபார்ஷன், அவங்க கூட இருந்து ஒரு அபார்ஷன் சொல்லிட்டு நடந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு அது பழகிருச்சு. ஆனால் ஒரு பொண்ணு நம்ம லைஃப் இப்படி வாழணும், இப்படி ஒரு பேபி நமக்குன்னு வந்துச்சுன்னா நம்ம இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஒரு பொண்ணு வாழ்கிறான்னா அவளுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அவங்க மென்டலாகவோ ஃபிசிக்கலாகவோ ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. முன்னாடி எவ்வளோ சேஃப்டியாக இருக்க முடியுமோ அவ்வளோ சேஃப்டியாக இருங்க. அப்படி தப்பி தவறி ஏதாவது நடந்துருச்சுன்னா கூட பையன் வீட்டில் சொல்கிறானோ இல்லையோ, பொண்ணுங்க வந்து வீட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்யூஷன் நீங்கள் மட்டும்தான் தேடிக்க முடியும். உங்கள் அப்பா அம்மா தேடி கொடுக்க முடியாது, உங்கள் அண்ணன் தம்பி தேடி கொடுக்க முடியாது, உங்கள் ஹஸ்பண்ட் தேடி கொடுக்க முடியாது. என்றைக்குமே மேரேஜ் ஆனாலும் சரி, மேரேஜ் ஆகலனாலும் சரி, அப்பா அம்மா இருந்தாலையும் இல்லைனாலையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம காலில் நம்ம நிற்க பழகணும். அதுக்கோசரம் நான் வேலைக்கு போனால் தான் அப்படி நிற்க முடியுன்றதும் எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களோட வேலையை நீங்களே செஞ்சுக்கணும். மற்றவங்களை எதிர்பார்த்து நிற்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது ஒரு தலை வாரதுனா கூட ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பின்னாடி வந்து நீங்கள் தலை வர ஆரம்பிச்சுக்கணும். உங்களுடைய பாக்ஸ் பேக் பண்ணுறது, ஃபுட் கேரி பண்ணுறது, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஸ்டெப்பே உங்களை போக 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 உங்களை ஒரு ஜாப் ரிலேட்டடாகவோ ஒரு நம்மளுடைய பையனை கேரி பண்ணுற அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் எங்கேருந்து கிடைக்குதுன்னு நம்ம வேலையை நம்ம எப்போ இருந்து செய்ய ஆரம்பிக்கிறோங்களோ அப்போலேருந்து அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே ஆஃப்டர் மேரேஜ் வந்து பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி 2 பேருமே ஈக்குவல் தான். ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பொண்ணுங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பசங்க வேலை செய்யக்கூடாது, என் பையன் வேலை செய்யக்கூடாது, ஆனால் என் புருஷன் வேலை செய்யலாம். அதே மாதிரி தான் அப்பா அவங்களும், என் பொண்ணு வேலை செய்யக்கூடாது, ஆனால் என் பொண்டாட்டி வேலை செய்யலாம். அப்போ அடுத்தவங்க வீட்டு பொண்ணு பையனா ஒரு மாதிரி, உங்கள் பொண்ணு பையனா ஒரு மாதிரியா, அந்த இதே கிடையாது. ஒவ்வொரு பையனும் ஆஃப்டர் மேரேஜ் இதனால தான் கல்யாணம் பண்ணிக்காதீங்கடா மச்சான், ஜாலியாக இருப்பீங்க, கல்யாணம் பண்ணிக்காதீங்கடான்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் அவங்க பிஃபோர் மேரேஜ் வரதுக்கு எந்த ரிஸ்க்கோ இல்லை எந்த வேலையுமோ அவங்க செய்கிறது கிடையாது. பொண்ணுங்களுக்கு அப்படி தினமும் இழந்தால் எப்படி நம்ம சாப்பிட்றாங்க, நம்ம டியூட்டி பார்க்குறாங்க, அந்த மாதிரி அந்த விஷயமும் நம்ம மைண்டுக்குள்ளார நம்மளே தெரியாமலே நமக்குள்ளார போட்டு விடுவாங்க. அடுத்த மூட்டுக்கு போனோன்னே இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆனால் பசங்களுக்கு வந்து அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது. நீ வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணுன்னு மட்டும்தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே தவிர அவங்களுக்கு யாரும் சொல்கிறதெல்லாம் மணி சேவ் பண்ணு, உன் ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும், உன் கிட்ஸ்க்கு உன் ஒய்ஃப்க்கு எல்லாரையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லி அந்த அவங்க மேலே எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே போடாமல் மோஸ்ட்லி மென் அப்படி தான் இருக்காங்க. இதுலேயே ஒரு சில மென் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த இல்லாமல் இருக்காங்க பற்றியா அவங்கள பற்றி தான் நான் வீடியோ சொல்கிறேன். இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியாக லைஃப் லாங் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருங்க.
இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தாட் இருந்து இது கரெக்டாக தப்பா அப்படின்னு உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியலன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ண விருப்பம் இருந்தால் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் வாட்ஸ்அப் இருக்கே அதில் ஸ்டேட்டஸ் வைங்க, ஃபேஸ்புக்கில் வைங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.